நீங்களும் தேவன் ஒன்றாக இருக்கிறீர்கள். அந்த உறவை குறித்த அறிவுல நீங்க வளரும் பொழுது நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே பரலோகம் உங்க வீட்டுல இறக்கி வச்சிடும். அவ எத்தனாயிரம் கோடி ரூபாய் ஐஸ்வர்யத்தையோ ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ பெறுகிறதை விட அவனுக்கு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? தட் இஸ் த சால்வேஷன். சுகத்திற்காகவோ விடுதலைக்காகவோ ஒரு குழந்தை பாக்கியத்திற்காகவோ ஒரு செழிப்பிற்காகவோ வேதத்துல யாருமே கெஞ்சி ஜெபிக்கவில்லை, கெஞ்சி கூத்தாட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதினாலே தேவர்களாக இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக அழைக்கப்பட்டு 21வது நூற்றாண்டிலே ஏற்படுத்தப்பட்டுள்ள அருமையான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 10,000 மடங்கு பெருகி ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தாருக்கு வழிகாட்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸ்ல 94வது சத்தியம், அதிக பலம் தரும் ஜெபம். மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம் இந்த புஸ்தகத்திலிருந்து நான் எடுத்தது. ஆண்ட்ரூ உமக் அவர்கள் எழுதின ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. முக்கியமான சத்தியம். இந்த நாள்ல இருந்து நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு நீங்கள் அவைகள் அத்தனையும் பெற்று அனுபவிப்பீர்கள். என்ன தலைப்பு? அதிக பலன் தரும் ஜெபம். பாருங்கள், ஜெபத்தையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பிரிக்கவே முடியாது. ரைட் ரைட். அதே போல அந்த அற்புதமான உறவு தான் ஜெபம். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஜெபம் என்றால் என்ன? அந்த ரிலேஷன்ஷிப், உறவு. நீங்களும் தேவன் ஒன்றாக இருக்கிறீர்கள். அந்த உறவை குறித்த அறிவுல நீங்க வளரும் பொழுது நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே பரலோகம் உங்க வீட்டுல இறக்கி வச்சிடும். அதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, சில சரியான ஜெபம் இல்லாத ஜெபத்தை அல்லது தவறான ஜெபத்தை குறித்து நம்ம அறிய போறோம். பாருங்க, பாவ மன்னிப்பு. பொதுவா நீங்க ஜெபத்துல என்ன கேட்க சொல்றாங்க? முதலாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் பாட்டு பாடணும். அப்புறம் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ஒரு லிஸ்ட் வச்சு கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். இது வேதத்திற்கு முரண்பாடானது. வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்துல நீங்க எந்த ஒரு தேவைக்காவது யாருமே மணிக்கணக்காக ஜெபம் செய்யவில்லை. அருமையானவர்களே, உபவாசம் பண்ணி ஜெபம் இல்ல. ஐயா, பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலே அப்படிதான் இருக்குப்பா. எலிசா எத்தனையோ தேவைகளுக்காக ஜனங்களுடைய எத்தனையோ தேவைகளை சந்திக்கிறான். எந்த இடத்திலும் ஜெபம் செய்யவில்லை. வேற யாரெல்லாம்? யோசுவா, தாவீது, எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுல், பேதுரு அதிக பலன் தரும் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க. அது வேதத்தின்படி அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஜெபம் என்று எதை நம்புகிறீர்களோ அங்கேயே அந்த ஆணி வேற தவறா இருக்கு. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, அவர் அந்நிய தேவன் அல்ல, அவர் உன்னுடைய சொந்த தகப்பன். நீ ஒரு நிமிஷம் பேசினாலே போதும், பெற்றுக்கொள்ளுவாய். 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 மணி நேரம் 4 நாள் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ தேவனோடு அதிகமான நேரத்தை செலவழிப்பாய். அதைத்தான் ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறது. பல சான்றுகளை நாம பார்க்க போறோம். பாருங்க, நீங்க சபை என்ன சொல்லி தருதுன்னா, நீண்ட நேர ஜெபத்திற்கு அதிகமான பலன் கிடைக்கும் என்று தவறான உபதேசத்தை பண்ணுகிறது. ஏன்? அவர்களை பற்றி இயேசு என்ன சொல்றாரு என்று வாசிக்கட்டுமா? அங்கே மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். Matthew 6
5. அன்றியும் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல ஜெபம் பண்ண வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளில் சந்திகளிலும் நின்று ஜெபம் செய்வார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மாயக்காரர்கள் தான் என்ன செய்வாங்களா, பொது இடத்துல மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நானும் அதை முதலாவது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, இயேசு சொன்ன காரியம் அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் நான் என்னுடைய பிரெயினை அப்ளை பண்ணி பார்த்தா 1000 பேர் 5000 பேரை வச்சு ஒரு நாள் முழுதும் ஜெபிக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் மாயக்காரர்கள் என்று கண்டுபிடிச்சிட்டேன். இயேசு அப்படிதான் சொல்றாருங்க, மாயக்காரர்கள் அதிக நேரம் ஜெபிக்க விரும்புவார்கள். அது ஒரு என்ன சொல்ல, இக்னரன்ஸ். அதிக நேரம் ஜெபிச்சா அது அதிக பலன் தரும் என்று நம்புவது அது ஒரு அறியாமை. அவர்கள் எல்லாரும் காணும்படியாக நீண்ட நேரம் ஜெபிப்பார்கள். முக்கியமான ஒரு ட்ரூத் சொல்ல போறேன், தயவு செய்து சிந்திங்க, இல்லைன்னா நீங்க அதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். திறப்பின் வாசல் ஜெபம் என்பது வேதத்திற்கு புறம்பானது. என்ன சொல்றாரு, திறப்பிலே நின்று இந்த வாசலை அடைக்க ஒருத்தரை தேடினேன், ஒருத்தர் இல்ல. கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த திறப்புல நின்று பிரச்சனையை தீர்த்துட்டாருப்பா. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடைத்தால் நீங்க அதை செய்யுங்க. கஷ்டம் இல்லாம வாழுங்க, வியாதி இல்லாம வாழுங்க, வியாகுலம் இல்லாம வாழுங்கள், குடும்பத்திலே சமாதானத்தோடு வாழுங்கள். ஏற்ற வேளையில உங்க பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை வருகிறதா, அந்த ஜெபத்தை தூர வச்சுட்டு நான் சொல்ற ஜெபத்தை ஏறிடுங்க. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 5 ஆண்டு 10 ஆண்டு ஆயிட்டா நீங்க ஜெபத்தை நிறுத்துங்க, தொடர்ந்து கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஆமென். மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நான் சொல்றேன், ஒரு மனுஷன் இந்த பூமியில 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறான். அவன் எத்தனாயிரம் கோடி ரூபாய் ஐஸ்வர்யத்தையோ ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ பெறுகிறத விட அவனுக்கு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா, தட் இஸ் த சால்வேஷன். ரட்சிப்பாகிய அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு இருக்கிறாயே, இதற்கு நான் கேட்க போறேன் சில காரியங்கள். இதெல்லாம் செஞ்சாயான்னு கேட்க போறேன். பிசாசின் ஏஜென்ட்டுகளும் என்ன சொல்றாங்க, இப்படி மணிக்கணக்காக ஜெபித்தால்தான் தேவன் உன்னை ரட்சிப்பார். 6 காரியம், 1/2 காரியங்கள் செய்யவே இல்லைங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. முதலாவது பாருங்க, நீங்க உபவாசம் பண்ணி ரட்சிக்கப்படலைங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படவில்லை. பைபிள் ரொம்ப நேரம் நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது பொய். ஆலயத்திற்கு செல்லல, பைபிளும் படிக்கல, தசமபாகம் கொடுக்கல, பரிசுத்தமாகவும் வாழல, நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களே. ஏன் தெரியுமா, அதற்கான அதாவது அந்த சால்வேஷனை தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். இட் இஸ் தேர். ஏற்கனவே இருக்குங்க, ஏற்கனவே இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டீர்கள். அதாவது இந்த சால்வேஷன் ஆகிய ஆசீர்வாதம் 2000 ஆண்டுகளாக எல்லாருக்காகவும் காத்து இருக்கிறது. எனவே நீங்கள் உபவாசம் பண்ணாமலே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ரைட்? நீங்க ரொம்ப தலைகீழ நிக்கலையே. நான் 40 நாள் ஜெபம் பண்ணேன், ஆகையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் நீங்கள் சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர், வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய ஆவி மண்டலத்தில் எல்லாவற்றையும் அங்க வச்சிட்டாருப்பா. இப்போ பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, எடுத்துக்கொள்ளுகிறது தான் மேட்ரு. ரைட்? யார மாதிரி? பெரும்பாடு உள்ள ஸ்திரீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டா, ஆண்டவரே எனக்கு அந்த வியாதி இருக்கு, என்ன சுகமாக்கு, அப்படி சொல்லல. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ரைட்? அவள் பெற்றுக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொண்டாள். எல்லாமே ரெடியா இருக்குங்க. Every blessing, every promises of the Lord, every promises in the scripture is already ready in your spirit man. Hallelujah. தொடர்ந்து கவனிங்க. சுகத்திற்காகவும் அதேதான் மேட்ரு.
உங்களுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? செழிப்பு வேணும். இதற்கும் அப்படித்தாங்க, அதே சிஸ்டம் தான். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். உங்களுக்கு தேவையான செழிப்பை நீங்கள் பெற்று வைத்திருக்கிறீர்கள். அவைகளை காணக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அதான் மேட்ரு பாருங்க. சுகத்திற்காகவோ விடுதலைக்காகவோ ஒரு குழந்தை பாக்கியத்திற்காகவோ ஒரு செழிப்பிற்காகவோ வேதத்துல யாருமே கெஞ்சி ஜெபிக்கவில்லை, கெஞ்சி கூத்தாட வேண்டிய அவசியம் இல்லை. என் பாக்கெட்ல இன்னைக்கு 1 கோடி ரூபா இருக்கு. என்னுடைய மகள் வருகிறார், டேடி எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வேணும் ப்ளீஸ் டேடி. நான் கெஞ்ச விடுவேனா? நீங்கள் யாருங்க? தேவனே உங்களை சிலுவையிலே தன்னுடைய மகளாக தன்னுடைய மகனாக பெற்றெடுத்திருக்கிறார். நீ அவருடைய பிள்ளை, செல்ல பிள்ளை. கெஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இந்த நாலேஜ் உள்ளவங்க, எந்த நாலேஜ் உள்ளவங்க? நான் எங்க அப்பாவிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாட வேண்டியதில்லை. அவர் என்னுடைய அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபா 1 லட்சம் ரூபா வச்சிருக்கிறாரு என்கிற நாலேஜ் இருந்தா என்ன செய்வீங்க? உங்க அப்பாட்ட கேட்க மாட்டீங்க. நீங்களே போய் பேங்க்ல போய் அந்த 1 லட்சம் ரூபா செக் எடுத்து கொடுத்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மார்க் 11:23 புரிந்திருப்பாங்க. என்ன சத்தியத்தை அறிஞ்சவங்க? எப்போ அவர் எனக்கு அப்பா, நான் பிள்ளை, அவருடைய வழிகள் எப்பொழுதும் லகுவானதா, எனக்கு சொல்லிட்டாரு, நீ நாவால பேசி பெற்றிக்கொள் என்று மார்க் 11:23 சொல்லிட்டாருங்கிற நாலேஜ் இருந்ததுனால பிறவி சப்பானியை சுகமாக்க பேதுருவும் யோவானும் என்ன செய்யவில்லை? எப்பா நாங்க இப்ப ஜெப ஆலயத்துக்குள்ள போறோம், நீ இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போயிடாத, நாங்க உள்ள போய் ஒரு 3 மணி நேரம் தலைகளை நின்றுட்டு வர்றோம், அது பிறகு உனக்கு ஜெபம் பண்றோம், நீ சுகமாயிருவாய் என்று சொல்லுவது வேதத்திற்கு புறம்பானதா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏனையா இவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன, இவர்களை நாம் பின்பற்றும்படியாகத்தானே. ரைட்? அந்த சுனேமி ஆளுக்கு என்னது இல்லை? குழந்தை இல்லைங்க. எலிசா உடனே வந்து, ஆண்டவரே நான் 40 நாள் உபவாசம் பண்றேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணும், இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. அப்படி சொல்லவில்லை. எப்படி ஜெபித்தான்? எப்படி ஜெபித்தாங்க? அந்த 10 மாதத்துல உற்பவ திட்ட காலத்துல உன் கையில ஒரு ஆண் குழந்தை இருப்பான் என்பதுதான் சிறந்த ஜெபம். அந்த சப்பானியை எழுப்பி விடுறதுக்கு எது சிறந்த ஜெபம் அல்ல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிப்பது தேவனுடைய வழி அல்ல. இயேசுவை போல பேசணும். என்ன பேசினா? எப்பா என் முகத்தை பாரு. நல்ல முக்கியமான 2 ட்ரூத்தை நான் சொல்றேன் பாருங்க. தேவனை பாருன்னு சொல்லல, என்ன பாரு. பார்த்துட்டியா? அடுத்தது என்னது? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ரைட்? நீங்க நல்லா ஜெபம் பண்ணி இந்த தம்பிக்கு, இந்த நடக்க முடியாத இவனுக்கு நீங்கள் சுகத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. அந்த சுகம் பரலோகத்திலிருந்து வர்றதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவ தண்ணீர் என்றால் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வல்லமையினாலே தேவன் உன்னை நிறைச்சி வைத்திருக்கிறார். அதை திறந்து விடு. ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான நபர்கள் தேவனுடைய கிருபையினாலே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவருக்கும் நான் தேவனுடைய வழிக்கு முரணானாக, சிஸ்டர் நான் காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், உங்க பிரேயர் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றதே இல்லை. இப்போவே இப்போவே இப்போவே. ஹல்லேலூயா. அதுதான் சிறந்த ஜெபம் பிரியமானவர்களே. அந்த ஜெபத்திற்கு தான் பதில் கிடைத்திருக்கிறது. நல்ல பதில், உடனுக்குடன் பதில். இன்னொரு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, நீண்ட ஜெபத்திற்கு அல்ல, ஷார்ட் பிரேயருக்கு தான் ரொம்ப ஃபெய்த் வேணும் தெரியுமா? குறுகிய ஜெபம். நீண்ட ஜெபத்துக்கு விசுவாசமே வேண்டியதில் அழுதுட்டே கிடக்கலாம். ஆண்டவர் சரி நீ அழுது முடிப்பான்னு விட்டுறாரு. ஆண்டு உமக்கு வேடிக்கையாக ஒன்று எழுதியிருக்கிறார், ஜெபம் செய்ய சிறந்த வழி என்கிற புஸ்தகத்துல. யாரோ சொன்னாரு வச்சுட்டு எல்லாரும் சொல்றாங்க. சரி என்ன செஞ்சிட்டாரா? 6:30 to 7:30 வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபம். அப்போ ஒரு நாள் அவருக்கு சலிப்பு வந்துட்டு, 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தா மணியை பார்த்தா 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சலிப்பு.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எனக்கு காலையில் 6:30 மணி வந்தாலே எனக்கு நடுங்குது, அந்த 1 மணி நேரத்தை நான் எப்படி சமாளிப்பேன்னு நான் நடுங்கிட்டு இருக்கேன், திகைக்கிறேன் அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரா, எப்பா நான் காலையில 6 மணிலேருந்தே நடுங்கி போயிருக்கப்பா, 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நீ தலைகளை நின்று என்னை போட்டு உழுக்குவிய. அருமையான தேவர்களே, நீங்கள் ஏன் தேவர்களாக அழைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? தேவனை போல பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதுதான், அதுதான் சிறந்த ஜெபம். விசுவாசம் உள்ளவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசுவை போல தானே இருக்கும். அது எப்படி இருக்கும்? இறையாதே அமைதலாயிரு. சத்தியத்தை அறியாதவர்கள் என்ன செய்வாங்க? 12 பேர் முழங்கால் போடுங்கடா, புயல் வந்த உடனே முழங்கால் போட வேண்டியதானே? பேதுரு உண்மையை சொல்லு, இன்னைக்கு காலையில நீ ஜெபிச்சுட்டு வந்தா இந்த புயல் வந்திருக்காது, உண்மையை சொல்லுப்பாரு, காலையில ஜெபம். இப்படியா கேட்டாரு? பிசாசின் ஏஜென்ட்டுகள் இப்படிதான் கேட்பாங்க. உன் முழங்கால பாரு, அதுல இன்னும் கரடு முரடு உண்டாகல, நீ போதுமான நேரம் தலைகளை நிக்கல, ஐயா இப்படி சொல்லுவது மதம். இவர்கள் பிசாசுக்கு ஏஜென்ட்டுகள். நான் ஏன் அவர்களுக்கு பிசாசின் ஏஜென்ட்டுகள்னு பேர் விட்டேன் தெரியுமா? அவர்கள் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துவாங்க. உங்க விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறவர்களுக்கு பிசாசின் ஏஜென்ட் பெயர் கொடுக்கலாமா இல்லையா? இதை செய்தியா? இதை செய்யாம இருந்தியா? இவ்வளவு நேரம் தலைகளை நின்னியா? மாசத்துல 3 நாள் பட்டினி கிடக்குறியா? இதுக்கெல்லாம் பேருங்க மனித நீதிங்க. இதை குறித்து பவுல் அழகா சொல்லுகிறார். எங்க? ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்களை தியானிங்க. ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனா அறிவு இல்லையே. நீதி ஆகிறது எப்படிப்பா? விசுவாசத்தினால் மாத்திரம் தானே ஒருத்தர் நீதிமான ஆக முடியும். நீ 40 நாள் உபவாசம் பண்ணி நீதிமான ஆகணும்னு நினைக்கிறியே, அப்போ யூ ஆர் a fool தானே. வாசிங்க ரோமர் 10வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4வது வசனங்களை தியானித்து பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியே சொல்றான். புத்தி இல்லாம இருக்கிறீங்களே, அறிவீனமா இருக்கீங்களே, உங்க பலனை நம்புறீங்களே, உங்க முழங்கால நம்புறீங்களே, இதுக்கு பேரு மனித நீதி அல்லவா? தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது தேவ நீதி அல்லவா? அந்த தேவ நீதி விசுவாசத்தினால் மாத்திரம் தானே வர முடியும். நீங்கள் ஜபத்தை குறித்து சரியாக விளங்கி கொள்ளுவீர்கள் என்றால் சுருக்க ஜபம் ஏறெடுப்பீங்க. திரும்ப நான் சொல்றேன், காலையிலே எழுந்து ஒரு மணி நேரம் நீங்க ஜபம் பண்றது பாவம் அல்ல. கெஞ்சி கூத்தாடிலாம் செய்ய வேண்டியது இல்லைங்க. நீங்க என்ன செய்யுங்க? உட்காருங்க, கட்டில் உட்காருங்க அல்லது சேர்ல உட்காருங்க. நீங்க என்ன பொசிஷன்ல உட்காருகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அவரோடு பேசுங்க, ஒரு வசனத்தை எடுத்து தியானியுங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானியுங்க, நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசிங்க, என்னுடைய செய்திகளை கேளுங்கள். இவைகள் எல்லாமே ஜபந்தான். ஒரு சகோதரி மலேசியாவிலிருந்து அழைச்சாங்க. பிரதர், என் பிரச்சனை தீரவே இல்லை பிரதர். அப்போ நான் கேட்டேன், உங்க டைம் ஷெட்யூல் என்னன்னு? காலையில் எழுந்த உடனே 4லிருந்து 5 வரைக்கும் நான் தலைகளை நிற்பேன். நாங்கள் சிஸ்டர், எத்தனை வருஷம் தலைகளை நிற்கிறீங்க? 30 வருஷம் நிற்கிறீங்க. பிரச்சனை என்ன ஆயிட்டு? 300 மடங்கா பெருகிட்டு. 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பிள்ளைகளை மெடிக்கல் சீட்ல சேர்த்து படிக்க வச்சாங்க. அந்த நாட்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி. அது வட்டி போட்டு குட்டி போட்டு தலைக்கு மேல பிரச்சனை. 30 வருஷம் ஜெபம் பண்றாங்க. நான் சொல்றதை செய்வீங்களா? சிஸ்டர், நீங்க காலையில எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டு காலையில எழுந்த உடனே 4 to 5 என்னுடைய செய்தி 2 செய்தி கேளுங்க. கடன்காரர்களை தேடியும் காணவில்லை. இப்பொழுது மகிழ்ச்சியோடு அவருடைய மகளோடு அமெரிக்கா ஐக்கிய தேசத்துல பேர பிள்ளைகளோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்? ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதும் அவரோட கனெக்ஷன்ல தான் இருக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கும் போது கனெக்ஷன்ல தான் இருக்கிறீங்க. அவரை சிந்திக்கும் போதும் அவரோடு உள்ள தொடர்புல குறையவில்லை. தேவன் இது போதுங்கிறாரு. உங்க அப்பாப்பா அவன் என்ன சொல்லிட்டு வரான்? அப்பா, உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு நான் தகுதி கிடையாது. உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். ரைட்? அப்பா என்ன சொல்லல? டேய், நீ எனக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டா, உனக்கு சாப்பாடு தர மாட்டேன், உன்னை என்ன வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டேன், அப்படியே சொன்னாரு. அல்லது என்ன சொல்லல? நீ போய் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு வா, 3 நாள் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு வா, சொல்லலைங்க. அவன் கேட்பதற்கு முன்பதாகவே
அவனுக்கு மோதிரம் அணிவிக்கப்பட்டது, பாதரட்சை அணிவிக்கப்பட்டது, நல்ல வஸ்திரங்கள் சூட்டப்பட்டது. ஏன்? அப்பா பிள்ளை உறவு. கேட்டு பெற்றுக்கொள்ளுவது அப்பா பிள்ளை உறவு இல்லைங்க, எஜமான் வேலைக்காரி. அந்த ஆட்டிடியூடு, அந்த சிஸ்டம். இது தேவரக சிஸ்டம். அது என்ன செய்யும்? நீ கேட்காமலே உனக்கு தந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய நாவிலே சொற்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு அவருடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும்பா. நீ கெஞ்சி கூத்தாடி உன் நேரத்தை வீணாக்காத, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் விரலை கொஞ்சம் கூட அசைக்க வேண்டியதில்லை. Every blessing is deposited in your account. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது, அவரோடு தொடர்பில் இருப்பது, அது ஜெபம். என்னுடைய செய்திகளை கேட்பது ஜெபம். இந்த புஸ்தகங்களை எல்லாம் வாசிப்பது ஜெபம். ஏனென்றால் அவரையே சிந்திக்கிறீங்க, அவருடைய வார்த்தையே சிந்திக்கிறீங்க. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கிறீங்க, வாக்கிங் போகுது தியானிக்கிறீங்க, கார் டிரைவ் பண்ணும்போது தியானிக்கிறீங்க. இது எல்லாமே ஜெபம் தாங்க. இந்த புக்கை வாங்கி வாசிக்கலைன்னா இன்னும் வாழ்க்கையில் அநேக நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடுவீர்கள். இன்னைக்கு மனம் திரும்புங்க, இந்த புஸ்தகத்தை வாங்குங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 புஸ்தகங்கள் அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? பணம்லாம் அனுப்ப வேண்டாம். உங்கள் அட்ரஸ், பின்கோடெல்லாம் எனக்கு அனுப்புங்க. நான் அதை ஒரு புக் ஷாப் கீப்பருக்கு அனுப்புவேன். அவர் உங்களுக்கு புஸ்தகம் அனுப்புவார். வந்து ஒரு வாரத்தில் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் போதும். கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ. 690 rupees தான். நான் உங்களுக்கு முதலாவது எந்த புஸ்தகத்தில் அனுப்ப சொல்லட்டுமா? முதலாவது பாருங்க, நாவு. ரைட். இரண்டாவது என்னது? நீங்கள் சுகஈனமாய் இருக்கிற நபராக இருந்தால் தேவன் நீங்கள் சுகமாய் இருக்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியம் புஸ்தகம். நாவும் புஸ்தகத்தை 30 நேரம் படிச்சிருக்கேன், இந்த புஸ்தகத்தை 10 நேரம் படிச்சிருக்கிறேன். இந்த புஸ்தகங்களை எல்லாம் வாழ்நாள் கடைசி வரைக்கும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் ஜெபம் செய்ய சிறந்த வழி, அதன் பிறகு விசுவாசின் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒரு 3 அல்லது 4 புஸ்தகம் அனுப்புகிறேங்க. நாவு புஸ்தகம் 100 ரூபாய் தான், 90 ரூபாய் தான். மற்ற புஸ்தகங்கள்லாம் 300 ரூபாய். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி படிங்கங்க. இயேசுவை போல ஜெபிப்பீர்கள். இயேசு என்ன செஞ்சாரு? எந்த தேவைக்காகவும் அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கவில்லை. லாசருவே வெளியே வா என்பது ஜெபம். அந்த ஜெபத்தை ஏறெடுத்த உடனே லாசரு உயிரோட வந்துட்டான். சிறுபண்ணே எழுந்திரு என்பது ஜெபம். அந்த ஜெபத்தை ஏறெடுத்த உடனே மரித்து போன அந்த சிறுபன் உயிரோடு வந்துட்டாளா இல்லையா? இறையாதே அமைதலாயிரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் கையை நீட். இதுதாங்க ஜெபம். நீங்கள் தேவனிடத்திலிருந்து உண்மையாகவே எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய முன்மாதிரியான கம்ப்ளீட் மாடல் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வினாடி ஜெபத்தை ஏறெடுங்கள். விந்தையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வினாடி ஜெபம் ஏறெடுக்கதா விசுவாசம் தேவை. 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு நீங்க விசுவாசமே தேவையில்லை. அழுதுட்டு வந்துட்டே இருக்கலாம். பெரிய திருப்தி. அப்பா இன்னைக்கு நல்லா அழுதுட்டு 5 பைசா கிடைக்காதுங்க, 5 பைசா கிடைக்காது. ஏன்? யாருக்கு அழுக வரும்? ரொம்ப ஈஸி பாருங்க. யாருக்கு அழுக வரும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு அழுக வராது. அப்ப யாருக்கு தான் அழுக வரும்? இவர் என்னத்தை தந்துட போறாரு, இருந்தாலும் அழுது தொலைவோம். அப்ப அதுல விசுவாசமே இல்லை. யாக்கோபு 1:6-7 படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ கனவு கூட காணாத நிலை இருக்குங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யலாங்க? அவருடைய வார்த்தையை தியானிங்க, என்னுடைய செய்தியை கேளுங்க, இந்த புஸ்தகங்களை வாசிங்க. குறிப்பா அந்நிய பாஷையில நிறைய நேரம் பேசுங்க, சரிங்களா? பேசுங்க. ஆவியானவர் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன வெளிப்படுத்துவார்? நாளைக்கு இந்த பிரச்சனை ஓட்ட வருது, கோர்ட்டில் உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க. நீ ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த கேஸ் எனக்கு சாதகமா முடியணும். அது சிறந்த ஜெபமா? இயேசுவின் நாமத்தினால இந்த தீர்ப்பை எழுதுகிறவருடைய அந்த நீதிபதியுடைய இதயத்துல தேவன் கை வைக்கிறாரு. ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புற தேவ கரம் இவருடைய இருதயத்தை திருப்பி எனக்கு சாதகமாக இந்த தீர்ப்பை எழுதி வைப்பதாக. இது நல்ல ஜெபங்க, நல்ல பலன் தரும். மாதந்தோறும் 100கணக்கான ஜெபங்கள். எப்படி? வினாடி ஜெபம். அதனாலதான் என் நம்பரை கீழே கொடுக்குறேன்.
ஒரு தலைவலி போக்குறதுக்கு 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும் என்று தெரிஞ்சால் என் நம்பரை கொடுக்க மாட்டேன். என்ன செய்வேன்? கார் ஓட்டிகிட்டே போகிறேங்க, ஃபோன் வருது, மலேசியாவிலேருந்து ஃபோன் வருது, கனடாவிலேருந்து ஃபோன் வருது, ஜெர்மன்லேருந்து ஃபோன் வருது, ஐயா இந்த பிரச்சனை. ஒரு நாள் ராத்திரி ஒரு சகோதரி என்னை அழைக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக காரில் வரேன். என்ன சொல்கிறாங்க? ஐயா நான் தவறாக பணத்தை இபி பில்லு கட்டிட்டேன், இன்னொருத்தர் நம்பரில் கிளிக் பண்ணிவிட்டு அவர் நம்பருக்கு போயிட்டு இப்போ என்ன ராத்திரி 6 மணிக்கு அழைத்து அழுகிறாங்க. என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே போங்கிறாரு. அவர் நினச்சா அந்த 12,000 ரூபாய் எனக்கு அனுப்பிடலாயா, என் புருஷன் இன்னைக்கு ராத்திரி தூங்க விட மாட்டான். உடனே நான் காரை ஓரமாக நிறுத்திட்டு, ஆண்டவரே இந்த மகளுக்கு இறங்கும். அது முட்டாள்தனமான ஜெபம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மகளை நீ கலங்காத, இன்னைக்கு ராத்திரி 2 ஆசீர்வாதம் சொன்னேன், இந்த இரவு நல்லா தூங்குவா என்று சொன்னேன். அதன் பிறகு என்ன சொன்னேன்? காலையில் விடியறதுக்குள்ளாக்க அந்த பணத்தை அந்த நபர் தந்து விடுவார் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. 1 மணி நேரத்தில் அழுது என்னோடு ஜபிக்க சொன்ன சகோதரி சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. அண்ணன் நீங்கள் சொன்னபடியே நடந்துட்டு அந்த நபர் என்னை கூப்பிட்டுட்டாரு, அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் இப்பொழுது போட்டு விடுகிறேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தேன். அவர் என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேசு. நான் பேசினேன், அருமையான சகோதரி பெற்றுக்கொண்டார்கள். இது விலையேற பெற்ற ஜெபம். இதை செய்வது எளிது. இதை செய் ரொம்ப நேரம் தலைகளை நிற்க வேண்டியது. இதை செய்வதற்கு நீ முற்றிலும் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஜனங்களை வைக்கத்தக்கதாக ஏற்பட்ட ஒரு வல்லமையினாலே மாவை நிறைத்து வைத்திருக்கிறாரா இல்லையா? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.